உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அரசாங்கத்தினுடைய கடந்த 4.5 ஆண்டு கால சாதனைகளை சொல்கின்றேன் என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பேரவையில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை அதிகமாக பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக ஆளுநர் அவர்கள் இந்த அரசாங்கம் தயாரித்த உரையை ஏன் படிக்கவில்லை என்பதற்கு அவர் சொன்ன காரணங்களுக்கு எந்தவிதமான அறிவார்ந்த ஆழமான விளக்கங்கள் தரப்படவில்லை. நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது இதை பற்றி குறிப்பிட்டேன். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அவருடைய லோக்பவன் அறிக்கை வாயிலாக எதனாலெல்லாம் இந்த உரையை நான் படிக்கவில்லை என்று குறிப்பிட்ட காரணங்களுக்கான தெளிவான விளக்கம் என்பது நம்முடைய முதல்வர் அவர்களிடமிருந்து வரப்பெறவில்லை. ஆக இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மற்றும் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை பற்றிய தெளிவான விளக்கம், இவற்றிற்கெல்லாமே ஆளுநருடைய எந்த கேள்விக்கும் ஒரு சரியான பதிலில்லாத சூழலில் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது உண்மை என்றே கருத தோன்றுகிறது. அதே போல நேற்று அரசாங்கத்தினுடைய தனி தீர்மானமாக மத்தியிலே வளர்ச்சியடைந்த பாரதம் வேலை வாய்ப்புக்காக 125 நாள் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இதுவரை நடைபெற்றிருக்கிற முறைகேடுகள் என்பது, எந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டதோ பணம் அந்த ஏழை மக்களை சரியாக சென்று சேரவில்லை என்பது மிக முக்கிய காரணம். தமிழகத்திற்கு கூட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் வரலன்னு தொடர்ச்சியாக அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு கேட்கிறது பயனாளிகளுடைய சரியான விவரங்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை பற்றியெல்லாம் செலவழித்த விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கன்னா அதற்கு தமிழக தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாகவே நிதி வரவில்லை. அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பது ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டுவது, இன்னொன்று மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்பது. இந்த 2 வழிகளில் தான் இந்த மாநில அரசு கடந்த தங்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் என்பது ஒரு நன்றாக தொழில் வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய, கல்வி அறிவு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நம்முடைய வளர்ச்சி என்பது அது உண்மையான ஒரு இலக்கை நோக்கி அடையாமல் இவர்களுடைய குடும்ப ஆட்சி மற்றும் அமைச்சர்கள் மீதான புகார்கள், ஊழல் புகார்கள், அதற்கு எந்த பதிலும் கிடையாது. இவர்களால் நேர்மையான ஆட்சி இங்கே நடத்துறோம்னு சொல்ல முடியல. ஏனென்றால் இருக்கின்ற அமைச்சர்கள் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகள், அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவதெல்லாம் இவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்குது. அது பற்றி எந்த விதமான விளக்கமும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து வரவில்லை. ஆக இந்த கூட்டத்தொடர் முழுவதும் மீண்டும் மக்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் தான் வரப்போறோம்னு சொல்றது மட்டும்தான் அரசாங்கம் செய்கின்ற வேலையாக இருக்கிறது. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். அதனால அதை அந்த உண்மையை அவர்களால் ஜீர்ணிக்க முடியாமல் நாங்க தான் வருவோம்னு பேசுறதுக்காக இந்த 2.0 அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை மக்கள் முன்பாக வைக்கிறாங்க. நன்றிங்க. இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் ஆற்றப்பட்ட உரைகளுக்கு பதில் உரையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு மாநிலம், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல தெளிவான ஆதாரங்களை எடுத்து சொன்னார். பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களிலே பள்ளிவாசல்களுக்கு பாதுகாப்பில்லை. கிறிஸ்மஸ் விழாவை சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடக்கூடிய அதே தினத்தில் தேவாலயங்கள் அதிலே புகுந்து
மிகப்பெரிய கலவரங்களை செய்து தேவாலயங்களை இடிக்கக்கூடிய பணிகள் வட இந்தியாவிலே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படியான எந்த நிகழ்வும் இல்லாமல் எந்த கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பரப்பக்கூடிய நிலவக்கூடிய ஒரு சிறப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாட்டில் வன்முறைகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிவிட்டது என்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கின்றார்கள். இதே சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே பெண்களுக்கு எதிராக, சிறுவர்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறைகள், பாலியல் கொடுமைகள் அதோடு ஒப்பிடும்போது மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் போல ஆக குறைந்த குற்றங்கள் நடைபெறக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து அந்த விவாதத்துக்கு பதிலளித்து உரையாற்றும் போது பல நல்ல அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். கூடுதலாக கலைஞர் வீடுகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கின்றோம். அதேபோல புதிதாக ஊரக சாலைகள் ஏற்கனவே 20,450 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் 2,250 கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கின்றோம். அதேபோல மகளிர் ஓய்வூதிய அதாவது சமூக பாதுகாப்பு திட்டத்தில் மேலும் அதிகமாக 1,80,000 பேர் சேர்க்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பையும் வரவேற்கின்றோம். சத்துணவு கூடத்திலேயும் அங்கன்வாடி மையத்திலேயும் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்களினுடைய ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வரவேற்கின்றோம். முத்தாய்ப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் காலியான பணியிடங்களிலே சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பையும் நாங்கள் வரவேற்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மினி ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் பரவலாக அதிகமான தொகுதிகளிலே அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய அறிவிப்புகள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறார்கள். பாசிசம் தமிழ்நாட்டில் தலையெடுத்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே இன்று சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி மலரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திமுக கூட்டணி இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. பல சட்டமன்ற தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஒன்றாக சந்தித்த ஒரு கூட்டணி. எனவே இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது. ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பெயரை கூட பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்காமல் அதே மேடையில் எடப்பாடி பழனிசாமியும் இருந்தார் என்பது எந்த அளவுக்கு அதிமுக பாஜகவுக்கு அடிமைப்பட்ட அதனுடைய ஒரு தொங்கு சதையாக மாறிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய கூட்டம் அமைந்தது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீதான உரை நிகழ்த்தப்பட்டு இந்த கூட்டத்தொடர் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.
ஆளுநர் வழக்கம் போல மாநில அரசிற்கு எத்தகைய இடையூறுகளை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாரோ அந்த இடர்பாடுகள் தரப்பட்டிருக்கின்றன. மிக குறிப்பாக தமிழர்கள் தேசிய கீதத்தையே அவமதிக்கிறார்கள் என்கிற தோற்றத்தை ஆளுநர் உருவாக்க முயற்சித்திருக்கிறார். ஆயினும் கூட அவரது எண்ணம் ஈடேற முடியாத வகையிலே தமிழக அரசு மிகச் சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தொடரை நடத்தி முடித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்து பாராட்டுகிறோம். ஆளுநர் ஒரு புறத்தில் ஒரு பேரலல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இணை அரசாங்கத்தை நடத்த முயற்சிக்கிறார் என்று சொன்னால், அண்மை காலமாக நீதிபதிகள் தங்களது வரம்பை மீறுகிறார்களோ என்கிற ஐயம் உருவாகி இருக்கிறது. அரசமைப்பு சாசனத்தினுடைய அடித்தளம் என்பது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். நீதித்துறைக்கான அதிகாரம், நிர்வாகத்துறைக்கான அதிகாரம், சட்டமன்றம் பாராளுமன்றங்களுக்கான அதிகாரம். இந்த அதிகார வரம்புகளை மீறுகிற வகையிலே கடந்த 20ஆம் தேதி மாண்புமிகு மதுரை நீதிமன்றத்திலிருந்து வெளியாகி இருக்கிற தீர்ப்பு நமக்கு பெரும் கவலையை அளிக்கிறது. அமித் மாளவியா வெர்சஸ் தமிழ்நாடு என்று முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கில் சனாதனத்தை ஒழிப்பது என்று சொன்னால் சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரையும் ஒழிப்பது என்று பொருளாகும் என நீதிபதி கருத்து சொல்லியிருக்கிறார். பல நேர்வுகளில் உயர்நீதிமன்றம் சாட்சியங்களின் அடிப்படையிலான, தரவுகளின் அடிப்படையிலான கூர்ந்தாய்வுக்கு பிறகான தீர்ப்புகளைத்தான் தர வேண்டுமே தவிர தங்கள் சொந்த கருத்துக்களை, ஒப்பீனியன்களை நீதிபதிகள் பதிவு செய்யக்கூடாது என்று வழிகாட்டியிருந்தும் கூட சனாதனத்தை ஒழிப்பது என்றால் அது இனப்படுகொலைதான் என்று மிக மிக தவறான முறையில் ஒரு விளக்கம் நீதிமன்றத்தில் இருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. ஏழ்மையை ஒழிப்பது என்றால் ஏழைகளை ஒழிப்பது என்று பொருளா? தீண்டாமையை ஒழிப்பது என்று சொன்னால் தீண்டாமைக்கு ஆளானவர்களை ஒழிப்பதா, தீண்டாமை செய்கிறவர்களை ஒழிப்பதா? பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பது என்று சொன்னால் பெண்களை ஒழிப்பதா அல்லது பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவர்களை ஒழிப்பதா? இந்த கருத்தியல் மாற்றம் என்கிற அடிப்படையை கூட முழுமையாக உள்வாங்காமல் இனப்படுகொலை என்கிற அளவில் இதை விரித்துரைப்பதன் மூலமாக ஒரு பெரும் கவலை இன்று தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. நீதிமன்றங்கள் தங்கள் வரம்புகளை மீறுகின்றன. ஆகவே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆய்வதற்கான ஒரு குழுவை, ஒரு ஆணையத்தை மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியதைப் போல தமிழக அரசு நீதிமன்றங்களின் மாண்பை உறுதிப்படுத்துகிற வகையில் இத்தகைய வரம்பு மீறல்களை சரி செய்வதற்கான உரிய பரிந்துரைகளை வழங்கக்கூடிய வகையில் ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆனால் அந்த நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களை சென்றடைந்திருக்கிறதா, அவர்களின் வாழ்வில் சமூக ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. 90களின் இறுதியிலே 2000 மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் வழங்கிய நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கான 2 ஏக்கர் நிலம் என்கிற அளவிலான அந்த திட்டத்திற்கான பட்டா சிட்டாக்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்கிற புகார்கள் வருகின்றன. இப்படி பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு போய் சேர்ந்தும் கூட அந்த பயனாளிகள் தொடர்ந்து அதை பயன்படுத்த முடிகிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை கண்காணிப்பதற்கு எந்தவிதமான ஒரு நிர்வாக அமைப்பும் கிடையாது. ஆகவே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கமிஷன் என்கிற அடிப்படையில் பட்டியல் வாழ் பழங்குடி சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் முறையாக சென்றடைகிறதா என்பதை சமூக தணிக்கை, சோஷியல் ஆடிட் செய்யக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகால சட்டப்பேரவை பணிகள் பல்வேறு விதமான நிறைவை தந்திருக்கிறது. மிக குறிப்பாக அதிகார பகிர்வு தொடர்பாக இன்று பெரிதும் பேசப்படுகிறது. 1,00,000 கோடி நலத்திட்டத்திற்கான பட்ஜெட்டில் 20,000 கோடி நிதியை எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலை மக்களின் குடியிருப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த திட்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டம் முதல் முறையாக தமிழக அரசு உருவாக்கியிருக்கிறது. ஆகவே அடித்தட்டு மக்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு மீண்டும் 2026 அமையும் என்கிற நம்பிக்கையை விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்கிறோம். மிக குறிப்பாக
ஆளுநர் வாசிக்க மறுத்த அந்த தீர்மானத்தை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுநர் மீது வருத்தத்தை தெரிவிக்கிற தீர்மானத்தை முன்வைத்த போது தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் சட்டமன்றத்திலே அதை ஏகமனதாக வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் போய் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியினுடைய பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களது இரட்டை உளவியலை புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு வழியில்லாமல் தான் பாஜகவை நோக்கி சில கட்சிகள் சென்றிருக்கிறதை தவிர தமிழகத்தினுடைய உணர்வு மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது என்கிற அளவில்தான் இருக்கும் என்பதை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மிக தவறான யூகங்களின் அடிப்படையிலான தகவல்கள் இன்று இணையதளங்களிலே பரவி வருகின்றன. மகளிர் உரிமை தொகைக்கு தரப்படுகிற அந்த நிதி என்பது மிக நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைகிறது. அதில் எந்தவித சிக்கலும் இல்லை. அதில் எவ்வளவு பேர் ஆதி திராவிடர்கள், எவ்வளவு பேர் பழங்குடி மக்கள், எவ்வளவு பேர் பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் என்பதற்கான கணக்கீடுகள் இருக்கிறது. இவற்றை ஆய்வு செய்வதற்கான தணிக்கை அமைப்புகள் இருக்கின்றன. இவை முறையாக இந்த தொகை இனிமேல் ஒருபோதும் மடைமாற்றம் செய்ய முடியாது என்கிற சட்டமும் உருவாகி இருக்கிறது. ஆகவே அதில் எந்த சிக்கலும் இல்லை. இல்லை, அந்த பயனாளிகளுக்கு தரப்படுகிற அந்த தொகை இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். இந்த பயனாளிகளுக்கு தரப்படுகிற எஸ்சி பயனாளிகளுக்கு தரப்படுகிற தொகை இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தின் அடிப்படையிலே வரவு வைக்கப்படுமே தவிர தவறான கணக்கு முறைகள் உருவாக்கப்படாது. ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தோம். விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் ஏற்கப்பட்டு இன்று நீர் மேலாண்மைக்கான ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு நன்றி. தமிழக ஆளுநர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக நாட்டில் சட்டமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்களை அவமதிப்பதும் திருப்பி அனுப்பதும் ஒரு நடைமுறை வாடிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கூட்டுறவு திருத்தச் சட்டம் 2024ஆம் ஆண்டு இயற்றி நாம் அனைவரால் ஒப்புதலோடு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்தை ஏற்கனவே ஜனாதிபதிக்கு அனுப்பி கிடப்பில் போடுவார் அல்லது அவருடைய ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் போடுவார். இப்போது புதிதாக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்புகிற ஒரு புதிய நடைமுறையை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பின்பற்றியிருக்கிறார். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் இந்த மாபெரும் சட்டமன்றத்தையும் அவமதிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. ஆதலால் இந்திய நாட்டின் தலைமை பீடத்தில் இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இதுபோன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கின்ற தமிழக ஆளுநர் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது கோரிக்கையை முன்வைக்கிறது. 2. தொடர்ந்து 2001 2010ஆம் ஆண்டு வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலத்திலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்பு வேண்டும் என்கிற எனது கோரிக்கையை 2010ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு நேரடி நியமனங்களிலும் அனைத்து நிலைகளிலும் 20% இடஒதுக்கீட்டு உரிமை வழங்கி வந்தார். அந்த உரிமை தமிழ்நாடு அரசினுடைய சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டைரக்டர் SI என்று சொல்வதிலிருந்து பல துறைகளில் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த நியமனங்களுக்கு தமிழ் வழியில் படித்தவர்களை அனுமதிக்க மறுத்து வந்தார்கள். இந்த சூழலில் கடந்த 2021ஆம் ஆண்டு நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக ஒரு வழக்கை தொடர்ந்து அன்றைய நீதியரசர் கிருபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனிலே வேலை கேட்பார்கள் என்று அன்றைக்கு இருந்த அரசை அழைத்து சுட்டி கொட்டி காட்டி அதற்கு பிறகு அதற்கான ஒரு உயிரோட்டம் தரப்பட்டது. ஆனால் கடந்த 9வது மாதம் 25ஆம் ஆண்டும் 10வது மாதம் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் 2 நீதியரசர்கள் அமர்வு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஒரே ஒரு முறைதான் வாய்ப்பு தர வேண்டும், அடுத்தடுத்த பதவி உயர்வுகளிலோ அடுத்தடுத்த நியமனங்களிலோ அது வழங்கக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பு. அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி தமிழர்களுக்கும் பெரு அநீதியான ஒரு தீர்ப்பாக இருந்தது. குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரி பிள்ளைகள் தமிழ் வழியில் படித்து அரசு பள்ளியில் படித்து வேலைவாய்ப்புக்கு சென்று அதிலிருந்து பதவி உயர்வுகள் பெற முடியாத ஒரு சூழல். அந்த சூழலை இன்றைக்கு மாற்றி அமைக்கின்ற வகையில் நான் தமிழக முதலமைச்சரிடமும் தமிழக சட்டமன்றத்திலும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையோடு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு என்பது அனைத்து தமிழ்நாடு அரசு பதவிகளிலும், அனைத்து நேரடி நியமனங்களிலும், அனைத்து பதவி உயர்வுகளிலும் அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானத்தை இன்றைக்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு நம்முடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இது தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டிருக்கிற, தாய்மொழி தமிழாக கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழை உயிராக கருதுகின்ற, தமிழுக்காக 300 உயிர்கள் தங்கள் தேக்குமர உயிர்களை தற்கொலை அதாவது கொடையாக தந்து தமிழை காத்திருக்கிறார்கள். மொழி போராட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநிலத்தில் இந்த சட்ட பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் மறுக்கப்பட்டு வந்தது. அது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக முதலமைச்சருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோன்று கல்வி கொள்ளை, இந்த தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஆங்கில இந்தியன், இன்டர்நேஷனல் சிலபஸ் என்று பல சிலபஸ்களில் கட்டண கல்வி கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை கண்காணிப்பதற்கு உயர்நீதிமன்ற நீதியரசு மூலமாக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அரசின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை அது தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கல்வியாளர்களை கொண்ட நம்முடைய திரு கஜேந்திர பாபு போன்ற எண்ணற்ற தமிழ்நாட்டுடைய கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டும் அது திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். ஒரு எல்கேஜிக்கு முதற்கொண்டு லட்சக்கணக்கான கட்டண கொள்ளையை தனியார் நிறுவனங்கள் ஈடுபடுகிறார்கள். அதை மட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்துவதற்கும் புகார் வந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க பதிலாக புகாரை வராத வண்ணம் கட்டண கொள்ளையில் ஈடுபடாமல் தடுப்பிற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கல்வியினுடைய சட்ட திருத்தத்தில் ஒரு ஆலோசனையை அரசுக்கு சொல்லி இனிவரும் காலங்களில் அதுபோன்ற ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிய வேண்டும் என்ற கோரிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வேண்டுகோளாக நான் வைத்திருக்கிறேன். ஆக இந்த அளவில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் இன்று இயற்றப்பட்ட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதிலிருந்து பல கருத்துக்களை அரசு செய்ய முன்வந்ததற்காக நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போ இது சங்க காலங்களிலும் இலக்கியங்களிலும் பல காலகட்டங்களிலும் தமிழ்நாடு என்கிற பெயர் பல வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று சட்டம் இயற்றி அதை சட்ட பாதுகாப்பு தந்தார்? தமிழ்நாடு என்று பல்வேறு புராண இதிகாசங்களில் கூட தமிழ்நாடு என்று பாடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஐயா சங்கரலிங்கனார் எதற்கு அத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தங் உயிரை துறந்தார்? ஆக இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் தெரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட பதில் சொல்வது ஏற்புடையதல்ல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் கடந்த காலங்களில் இருக்கிறது. அந்த போக்குவரத்து கழகத்தை தொடங்கிய கலைஞர் அவர்களை தமிழ்நாடு அரசு என்றுதான் பெயர் சூட்டினார். அதனால் தான் நான் ஏற்கனவே கேள்வி நேரத்தின் போது ஒரு கேள்வியை எழுப்பி அப்போது அவர் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். நீங்கள் இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நீ தமிழ்நாடு என்று இடம்பெறும் என்று அறிவித்த அமைச்சர் அவர்கள் தற்போது மாற்றி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. நான் இதை குறித்து முதலமைச்சரிடம் முறையிட்டிருக்கிறேன். இனி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் என்றுதான் பெயர் இடப்பட வேண்டும். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி எல்லா திட்டங்களும் இருக்குது பல தலைவர்கள் பெயரால். அந்த பல தலைவர்கள் எங்கே முதலமைச்சராக அரசு உயர் பதவிகள் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெயரில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் அவர் நான் சொன்ன அந்த தாற்பரியத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகள் கேரளாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போல நெய்பர் ஸ்டேட்டுக்கு பல ஸ்டேட்டுக்கு போகுது. அங்கே அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு போக்குவரத்து கழகம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதுதான் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து வந்த மரபு விதி எழுதப்பட்டு இருந்தது. அது மாற்றி அமைப்பது சரியல்ல, அது மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதனால் தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுத வேண்டும் என்று நான் வற்புறுத்தி வருகிறேன். நிச்சயமாக முதலமைச்சரிடம் கொண்டு வந்து அதை வற்புறுத்தி தொடர்ந்து அப்படி இயங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வேன். அரசு ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அடுத்த நேரத்தில் சந்திப்போம். இல்லை, நீங்கள் அந்த கோரிக்கையை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பொது வாக்கெடுப்பு, இனப்படுகொலை தான் மூலமாக சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. ஜனவரி மாதமும் கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. நிச்சயமாக நான் இந்த கோரிக்கைகளுக்காக கண்டிப்பாக நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் அரசிடம் போராடுவேன், அதை வலியுறுத்துவேன். நிச்சயம் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், சட்டமாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவேன். இப்போ ஏற்கனவே நான் 2010 நிறைவேறத்துக்கே இப்போ தான் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை உறுதி செய்கிறோம். ஆக தொடர் போராட்டங்களும் தொடர் வற்புறுத்தல்களும் தொடர் சட்டமன்றத்தினுடைய என்னுடைய உரைகளும் தான் பல்வேறு மாற்றங்களுக்கும் பல்வேறு சட்ட திட்டங்களுக்கும் அது ஏதுவாக அமைகிறது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயம் அதிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன்.
தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நாங்கள் மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணியின் சார்பாக தேர்தல் காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அழைத்து உரிய இடங்களை எந்த தொகுதி என்பதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்கள் பேசி முடிவை அறிவிப்பார்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடைய கோரிக்கை வைத்து பல இயக்கங்கள் நடத்தியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில் வரிசை எண் 313 இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருவேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று சட்டப்பேரவையில் நடந்த இந்த கூட்டத்தில், சிறப்பு கூட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களுக்கு 4 சிறப்பான அறிவிப்புகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை மனதார நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணுவதற்காக அவங்களுக்கு ஓய்வூதியம், அதாவது குடும்ப பாதுகாப்போடு இதுவரையும் இல்லாத அளவில் குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம், ஒட்டுமொத்த தொகை பணிக்கொடையாக ஒட்டுமொத்த தொகையை, அதாவது பணி நிறைவின் பொழுது பணிக்கொடை வழங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட 4 அறிவிப்புகளை இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்க. ஈமக்கிரி உட்பட 4 அறிவிப்புகளை வழங்கியது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அதுக்கு மனதார அனைத்து ஒட்டுமொத்த சத்துணவு சார்பாக இந்த அரசுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். இதை அறிவித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மன ஓட்டங்களை, எங்களுடைய கோரிக்கைகளை முறைப்படியாக உணர்வுகளை அரசுக்கு கொண்டு சேர்த்த எங்களுடைய மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களுக்கும் உங்களுடைய துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் இடத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் எங்களுடைய முக்கியமான வாழ்வாதார கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிறது, எங்களுடைய காலமுற ஊதியம். 40 ஆண்டுகளை கடந்து நாங்கள் பணி செஞ்சிட்ருக்கோம். எங்கள் காலமுறை ஊதியம் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். வரும் காலங்களில் அது பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரசின் மீது நம்பிக்கை இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய காலமுறை ஊதியம் என்பதும் கண்டிப்பாக இந்த அரசு வழங்கும் என்பதை இந்த இடத்துல நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். செல்லத்துறை, மாநில தலைவர், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம். நன்றி.